நாங்கள் கடந்த 3-4 வாரமாக வந்து திருக்குறள் ஒர்க் ஷாப் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் குழந்தைங்களுக்காக. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எவ்ரி வீக் வந்து 2 செஷன் குழந்தைங்களுக்கு வந்து திருக்குறள் கற்றுக் கொடுத்தாங்க டீச்சர்ஸு. சிசு பாரதியிலேருந்து இங்கே தமிழ் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து தே கிரேஸ்ஃபுல்லி அக்செப்டட் இட் அண்ட் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகாக நடத்திட்டு இருந்தாங்க. அதோட ப்ரிலிம்ஸ் ஈவெண்ட் வந்து இன்றைக்கி காலையில் 11 மணிலேருந்து நடந்தது. கிட்டத்தட்ட 30 குழந்தைங்க வந்து ரொம்ப அழகாக ரெசைட்டல் பண்ணாங்க. அதுலேருந்து நாங்கள் வந்து 3 பிள்ளைங்களை ஒரு குரூப்லேயும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபைனல்ஸ் வந்து இப்போது மேடையில் நடக்க போகுது. திருக்குறள் ஒர்க் ஷாப் நடத்தின டீச்சர்ஸை வந்து நான் ஸ்டேஜில் கால் அப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பத்மா இளங்கோ. இவங்க சிசுபாரதி டீச்சராக 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு பாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட டிஎம்எம்க்காக. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தமிழ் லாங்குவேஜ் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பத்மா இளங்கோ மேடைக்கு வருவோம். ரொம்ப நன்றிங்க. ரெண்டாவதாக வந்து கோவர்தனன் ரகுபதி. இவங்களும் வந்து சிசு பாரதியில் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க குழந்தைங்க 4வது 5வது 6வது வகுப்புக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கும் குழந்தைங்களோட எழுத்து வடிவமைப்பு அவங்கள பேச வைக்கிறதுல அதில் வந்து முன்னேற்றம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. வாங்க சார். தேங்க்யூ. அண்ட் 3வதாக சித்ரா தங்கராசு. இவங்களும் வந்து சிசு பாரதி ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பசங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க ரொம்ப மிக விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நன்றி. கோவா சார் வாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து. கோகுல் வாங்க. அரும்பு ஆரம்பிக்கவா இல்லை? அரும்பு தானே சின்ன குட்ஸு. வணக்கம் எல்லோருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அரும்பு கேட்டகரியிலேருந்து ஒரு நிமிஷம், சாரி. சாத்விக், சாய் குரு, இனியன் and யாதவி. பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? மைக்கில் சொல்லுங்க பேர். சாத்விக். சாத்விக், நான் ஃபர்ஸ்ட் வேர்ட் சொல்லுவேன், நீங்க குறளும் மீனிங் சொல்லணும். சரியா? தானம். தானம். ஹலோ, கேட்குதுங்களா? சாத்விக், இப்போ குறள் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு சொல்லுவேன், நீங்கள் அதுக்கு குறளும் சொல்லணும். சரிங்களா? உங்கள் பேர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. சாத்விக். ஓகே. தானம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதனேன். குட் ஜாப். அதுக்கு பொருள் சொல்கிறீங்களாம்மா?
மழை பெய்யலைன்னா தானமும் தவமும் பண்ண முடியாது. ஓகே, குட் ஜாப்மா. அடுத்த குறள் வந்து அன்பிலார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எம்பும் உரியர் பிறர்க்கு. சொல்கிறீங்களா? பொருள் சொல்லணும். I didn't practice it. என்னம்மா? I didn't practice it. யூ didn't practice for that one? மீனிங் தெரியாது. அதிகாரம் தெரியுமா உங்களுக்கு? சொல்கிறீங்களா? அன்புடைமை. சரி, நன்றி. ஓகே, அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வந்து இனிய. இனிய உளவாக என்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தாச்சு. பொருள் சொல்கிறீங்களா? மீனிங் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். நல்ல வார்த்தை இருக்கும்போது கெட்ட வார்த்தை சொன்னா பழம் இருக்கும்போது காய் சாப்பிட்ற மாதிரி. ஓகே, நன்றிம்மா. அக்கா, அடுத்தது வந்து எல்லாத்துக்கும் அதிகாரம் சொல்லுங்க. இதுக்கு அதிகாரம் என்னம்மா? நியவை கூறல். ஓகே, தானம் தவம் சொன்னீங்க இல்லையா குறள், அதோட அதிகாரம் என்னம்மா? வான் சிறப்பு. ஓகே, தீயினார். தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சொட்ட வடு. அதுக்கோட பொருள் சொல்லுங்க, அதிகாரம் சொல்லுங்க. தீப்பட்ட புண் ஆறும் ஆனா கெட்ட வார்த்தை சொன்னா ஆறவே ஆறாது. அடக்கமுடைமை. புறந்தூய்மை. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஓகே, அதிகாரம் என்னம்மா? வாய்மை. பொருள் சொல்றீங்களா? I did not practice. You didn't practice? ஓகே, சத்தம் மைக்கில் சொல்லிடுங்க. மீனிங் தெரியாம. ஓகே, அவங்ககிட்ட மைக் கொடுத்துறீங்களா? உங்க பேர் சொல்லுங்கம்மா. சாய் குரு. அங்க பாருங்க. செயற்கரிய. செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாதார். அதுக்கு அதிகாரம் பொருள் சொல்றீங்களா? நீத்தார் பெருமை. அதுக்கு மீனிங் என்னன்னா நீங்கள் சின்ன ஒர்க்கு கூட பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சிறிய அதுக்கப்புறம் பெரிய இருந்தீங்கன்னா நீங்கள் சின்ன ஒர்க்கு கூட பண்ணுவீங்க. ஓகே, மைக் கிட்ட வச்சுக்கிறீங்களா? கிட்ட வச்சுக்கோங்க. செய்யாமல். செய்யாமல் செய்து கிட்ட வச்சுக்கோங்க. செய்யாமல் செய்துதவிக்கு வெய்யகமும் வானகமும் ஆட்ச அழிது. ஓகே, அதுக்கு அதிகாரமும் பொருள் சொல்றீங்களா? I forgot. ஓகே, மைக்கில் சொல்லுங்க. I forgot. தெரியலையா? பொருள் தெரியுமா? மீனிங் தெரியுமா? சொல்லுங்க. எதுக்கு? அதுக்கு தான் பொருள் சொன்னீங்க. மைக்கில் சொல்லுங்க. என்னம்மா? செய்யாமல். அதுக்கு பொருள். அதுக்கு மீனிங் என்னன்னா நீங்கள் அவங்க கேட்காமையே நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா லைக் இன்னொருத்தவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தட்டோம். கிட்ட வச்சு சொல்லுங்க மைக் கிட்ட. இன்னொருத்தவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா. திருப்பி அந்த குறளுக்கு மீனிங் சொல்றீங்களாமா?
இதுக்கு இப்போ செய்யாமல் சொன்னால அந்த செய்யாமல் சொன்னாலே அந்த குறளுக்கு மீனிங் சொல்றீங்களா? சொல்லுங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா கிட்ட வச்சுக்கோங்க மைக்க. அதுக்கு மீனிங் என்னன்னா வந்து லைக் நீங்கள் வந்து ஒருத்தவங்க கேட்காமையே வந்து உதவி செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி கிட்ட வச்சுக்கோங்க மைக்க. அடுத்தது போட்டு. ஒழுக்கம். ஒழுக்கமுடைமை கிட்ட வச்சுக்கோங்கம்மா. ஒழுக்கமுடைமை குடிமை இலக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதிகாரம் என்னம்மா அதுக்கு? அதுக்கு அதிகாரம் வந்து ஒழுக்கமுடைமை. ஓகே. பொருள் சொல்றீங்களா மீனிங்கு? அதுக்கு மீனிங் வந்து ஒழுக்கமுடைமைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் வந்து கிட்ட வைங்க. நீங்கள் வந்து உங்களோட பாடி வந்து தண்ணி வச்சு பண்ணுவீங்க. ஆனால் வந்து எப்படி வந்து உங்களோட பாடி உள்ளே எப்படி பண்ணுவீங்கன்னா வந்து நீங்கள் குட்டாக இருக்கிறதுக்கு தான் இருக்கும். சரி. இன்னொன்று கேட்கட்டுமாங்க? தீயினார். தீயினார் சுட்டப்புண் உள்ளாயம் ஆறாதே நாவினார் சுட்டவது. ஓகே. அதுக்கு அதிகாரம் என்னம்மா? அதிகாரம் வந்து அடக்கமுடைமை. பொருள்மா மீனிங்கு? மீனிங் வந்து நீங்கள் வந்து கையில் வந்து சுட்டுச்சுன்னா வந்து கொஞ்ச நாள்லேயே ஆழையும். ஆனால் வந்து நீங்கள் பேட் வேர்ட் சொன்னீங்கன்னா வந்து அது அழவே ஆழாது. ஓகே. இனிய. இனிய உளவாகி இன்னாத குரல் கண்ணிழப்ப கை கவர்ந்தாச்சு. அதுக்கு மீனிங் வந்து என்னென்னா இனியவே குரல். அதுக்கு மீனிங் என்னென்னா லைக் நீங்கள் வந்து குட் வேர்ட் சொன்னீங்கன்னா எதுவும் ஆகாது. ஆனால் வந்து பேட் வேர்ட் சொன்னீங்கன்னா வந்து லைக் ஃப்ரூட்டு சாப்பிட்றப்போ காய் ரான ஃப்ரூட்டு சாப்பிட்ற மாதிரி. ஓகே மேம். குட் ஜாப். அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரெடியாமா? உங்கள் பேர் சொல்லுங்க. கிட்ட வச்சு சொல்லுங்க. கிட்ட வச்சுக்கோங்க. இனியன். கிட்ட வச்சு முதல்ல சொல்லுங்க. இனியன். கேட்டுச்சுங்களா எல்லாத்துக்கும்? ஓகே. பிறவி. பிறவி பெருங்கடல் நீந்தால் இறைவனடி சேரதான். கிட்ட வைங்கம்மா. கிட்ட வச்சுக்கோங்க. அதுக்கு அதிகாரம் சொல்லுங்க. கிட்ட வச்சு சொல்லுங்க. கிட்ட இப்படி வச்சுக்கோங்க. நீ சொல்லுங்க. நீ சொல்லு. பொருள் மீனிங் சொல்லுங்க. இல்லாட்டி மீனிங் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கடவுள் வாழ்த்து. நீங்க இந்த பக்கம் வாங்க. சரி சொல்லுங்க. தெரிஞ்சு சொல்லுங்க. சொல்லுங்க. பொருள் சொல்லுங்க. சரி பரவாயில்ல. ஓகே. அடுத்தது சொல்றீங்களா? செயற்கரிய. சேகரே செய்வார் பெரிய சிறிய சேகரே செய்களாதார். ஓகே. அதுக்கு அதிகாரமும் பொருள் சொல்லுங்க. வான் சிறப்பு. மீனிங் தெரியலன்னு சொல்லிருங்க. சத்தமா சொல்லுங்க. ஒழுக்கம். ஒழுக்கம் உரிமை குடுமை இழுக்கமிருந்து பிறப்பாய் விடும். அதிகாரம் என்னம்மா? பொருள் தெரியுமா? ஓகே. இனிய. இனிய உருவாக இன்னார் குரல் கண்ணிருப்பு காய்க்க வந்தாச்சு. ஓகே. அதுக்கு அதிகாரம் என்னம்மா? டைட்டில்?
இனியவை குரல். பொருள் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. ஒருமைக்கண். ஒருமைக்கண் தன் கற்றுக்கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. அதுக்கு அதிகாரம் என்னம்மா? I forgot. மீனிங்கு? No. ஓகே, இட்ஸ் ஓகே, குட் ஜாப். இந்த பக்கம் வாங்க. யாழ்வி. இங்க நில்லுங்க. ஓகே, உங்க பேர் சொல்லிட்டீங்களா? செயற்கரிய. செயற்கரியர் செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரியர் செய்கலாடார். அதிகாரம் என்னம்மா? அதிகாரம் என்ன? நீத்தார் பெருமை. பொருள் சொல்லுங்க. தெரியாது. சரி, ஓகேம்மா. அன்பிலார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அம்புடையார் எம்பும் உடையார் பிறர்க்கு. அதுக்கு அதிகாரம் என்னம்மா? அன்புடைமை. பொருள் மீனிங்கு? சரி, பரவாயில்லம்மா. அடுத்தது சொல்றீங்களா? மீனிங் தெரியுமா? தெரியும். தெரியும்னா சொல்லு. உனக்கு எப்படி தெரியுதோ சொல்லு. கெட்டவங்க எப்பயுமே எல்லாம் நம்மளுக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நல்லவங்க எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிம்மா, குட் ஜாப். தீயினார். தீயினார் சுட்டு புண் உள்ளாரும் ஆடாதே நாவினார் சுட்ட வடு. அதுக்கு அதிகாரம் என்னம்மா? அடக்கம் உடைமை. மைக்கிட்ட சொல்லுங்க. பொருள் சொல்லுங்க. தீ நம்ம மேல பட்டா ஆடி போயிடும். ஆனா கெட்ட வார்த்தை சொன்னா எப்பயுமே மறைஞ்சு போவாது. குட் ஜாப். இனிய. இனிய உளவாக இன்னாத கூடல் கனி இருப்ப காய்கவர் நற்று. இனியவை கூடல். தெரியல. ஒழுக்கம். ஒழுக்கம் உடைமை குடைமை இழுக்கம் இழிந்த பிற்பாய் விடும். அதிகாரம் என்னம்மா? தெரியாது. புறந்தூய்மை. புன்தூய்மை நீரான் அமையும் அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். தெரியாது. சரி, பரவாயில்ல. தேங்க்யூம்மா, குட் ஜாப். இங்க வாங்க. இங்க நில்லுமா. இங்க வாங்க. இப்ப சொல்றோமா இல்ல? அப்படியா? You will find out. You will find out. It's okay. ஹலோ. எப்படி இருந்தது? ஸோ ப்ரிலிமினரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள்.
8 பேருமே அருமையாக எல்லா குரலும் சொல்லிட்டாங்க. ஒரு சிலர்லாம் வந்து அதிகாரம் குரல் முதல் வார்த்தை கேட்டால் சொன்னாங்க அந்த மாதிரிலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கேட்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இதில் வந்து மீனிங் குரல் அதிகாரம் 3 சொன்னதில் வந்து எடுத்தீங்கன்னா சாய் குரு முதலிடம், அடுத்தது வந்து சாத்விக் 2வது இடம். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது. Good job. கை கொடுங்க. Good job. You didn't hear what I said? No. Why? What did they say? What did they say? No? You didn't hear it? Okay, it's okay. அவங்க கொடுப்பாங்க பார்த்துக்கோ. இது ஃபர்ஸ்ட் Black Blaze ஃபர்ஸ்ட். கொஞ்சம் சத்தமாக கை தட்டலாமே குழந்தைகளுக்குலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க இல்லையா? கோவா இந்த பக்கம் வாங்க. கோவா செகண்ட் வந்து சத்விக். இருடா உனக்கு வருதுடா. சித்ரா இந்த பக்கம் வந்து. எல்லாம் நல்லா பண்ணாங்க. எங்களுக்கு தான் கோவா சொன்ன மாதிரி எங்களுக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. யாரை சூஸ் பண்ணுறதே தெரியல. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் எல்லாம் சரி, அடுத்த கேட்டகரி மொட்டு, கைரா, பிரஹலாத், விவான். ஆமாம். இது வந்து 6 to 10 இல்லையா? 7 to 10 வயசு, 7லேருந்து 10 வயசு வரைக்கும். இவங்களுக்கு விதி என்னென்னா, விதிமுறை என்னென்னா, இருக்கிற குரலில் 10 குரல் இருக்கு இல்லையா, அதில் வந்து கடைசி வார்த்தை கொடுப்போம். அதுக்கு வந்து அவங்க வந்து அதிகாரம், குரல், மீனிங் சொல்லணும். நம்பர் இருந்தால் நம்பர் சொல்லணும், நம்பர் தெரிஞ்சால் சொல்லணும். அந்த 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 குரலுடைய எண் அது சொல்லணும். கடைசி வேர்டு 3. ரெடியாம்மா? உங்கள் பேர் சொல்லுங்க. கைரா. சத்தமாக சொல்லுங்க. கிட்ட கைரா. ஓகே. ஃபர்ஸ்ட் குரல் வந்து படும். படும்ங்கிற முடிகிற வார்த்தையில் குரல். ஒழுக்கம், உடைமை, குடிமை, இடுக்கம், இருந்து பிறப்பாய். புறந்தோய்மை நீரான் அமையும், அகந்தோய்மை வாய்மையால் காணப்படும். ஓகே, அதுக்கு அதிகாரம் என்னம்மா? படும். இப்போதான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். அதிகாரம் என்னம்மா? வாய்மாய். மீனிங்கு, பொருள் சொல்லுங்க. மீனிங் வந்து உடம்பை சுத்தமாக வைத்துக்கொள்வது முக்கியம். அது ஆனால் மனசை சுத்தமாக உண்மை நேர்மை வைத்துக்கொள்வது அதாவது முக்கியம். ஓகே, அடுத்தது நம்பர் தெரியுமா உங்களுக்கு? 298. ஓகே, குட் ஜாப். ஓகே, அடுத்தது வந்து அரிதுங்கிற முடிகிற வார்த்தை. அரிது. செய்யாமல் செய்து உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஓகே, அதுக்கு அதிகாரம் என்னம்மா? செய் நன்றி அறிதல்.
பொருள் நாம் கேட்காமல் யாராவது நமக்காக உதவி செய்தால் அது மிகவும் உயர்ந்த நன்மை. குறள் நம்பர் என்னம்மா? குறள் நம்பர் என்ன தெரியுமா? Yeah, 101. ஓகே, குட் ஜாப். ஓகே, பிறருக்கு அப்படிங்கிற முடிகிற வார்த்தை அதிகாரம், ஐ மீன் குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எம்பும் உடையர் பிறக்கு. ஓகே, அது அதிகாரம் என்னம்மா? அன்புடைமை. பொருள் சொல்லுங்க. பொருள் அன்பு இல்லாதவர்கள் தனக்காகவே உயர் வாழ்வார், அன்பு உள்ளவர்கள் எல்லாருக்கும் உயர் வாழ்வார். குட் ஜாப், தேங்க்யூம்மா. அவங்களுக்கு கொடுத்துருங்க. சாரி, நம்பர் தெரியுமா அதுக்கு? Yeah, 74. ஓகே, குட் ஜாப். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பிரகலாத் சாய் சத்தமா ஹரிஷ். சொல்லணும். என் பேர் பிரகலாத் சாய் ஹரிஷ். கேட்குதா? கேட்டுச்சா? ஃபஸ்ட்டு குறளோட லாஸ்ட் வேர்டு சொல்லுவேன், சரியா? தார் அப்படிங்கிற முடியல குறள் சொல்லணும் நீங்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதுக்கு அதிகாரம் என்னம்மா? கடவுள் வாழ்த்து. அது கொடுக்கல, பட் ஆனால் அது தார் தான் முடியுது இல்லையா? இல்லை, நம்ம என்ன கேட்டோம் அது கொடுங்கப்பா. அது முடியுது. ஓ, அப்படியா? சரி, ஓகே. அதுக்கு அதிகாரம் சொல்லுங்கம்மா. கடவுள் வாழ்த்து. குறள் நம்பர் என்னம்மா? நம்பர் 10. பொருள் சொல்லுங்க. இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. ஓகே, அடுத்தது விடும் அப்படிங்கிற முடிகிற வார்த்தை. விடும். என்னாச்சுமா? என்னாச்சு? பிறப்பாய் விடும். பிறப்பாய் விடும். கிட்ட வச்சுக்கோ. பிறப்பாய் விடும். ஒழுக்கம். ஒழுக்கம் முதன்மை குடிமை ஒழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும். ஓகே, அதுக்கு அதிகாரம் என்னம்மா? அதுக்கு அதிகாரம் ஒழுக்கம் உதவை. நம்பர் என்ன? நம்பர் 133. ஓகே, பொருள் என்னம்மா? அதுக்கு மீனிங்கு? ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடியிருப்பின் தன்மையாகும். ஒழுக்கம் தவறுதல் இழந்த குடியிருப்பின் தன்மையாகும். ஓகே, அடுத்த குறள் தற்று அப்படிங்கிற முறையில் குறள் சொல்லுங்கம்மா. இனிய உள்ளவாக எண்ணாத குரல் கண்ணீரப்ப காய் கவர்ந்தற்று. ஓகே, அதுக்கு அதிகாரமா? இனியவை குரல். குறள் நம்பர் என்னம்மா? 100. பொருள் சொல்கிறீங்களா? மீனிங்கு? இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு விட்டு கடுமையான சொற்கள் கூடுதல் கண்ணீருக்கும் போது காயை பறித்து தின்பது போன்றது. ஓகே, குட் ஜாப் தாங்கம்மா. அவங்ககிட்ட கொடுத்துருங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. விவான் ஹரி கிருஷ்ணன். விவான் ஹரி கிருஷ்ணன். உங்களோட ஃபஸ்ட்டு குறள் புடைத்து அப்படிங்கிற அதிகாரம், ஐ மீன் புடைத்துங்கிற வார்த்தையில் முடிகிற குறள். ஃபஸ்ட்டு வேர்டு சொல்லட்டுமா? இல்லாட்டி ஒருமை.
ஒருமை ஒருமைக்கண். உழமைக்கண் தான் கற்ற கிட்ட வச்சுக்கோங்க. உழமைக்கண் தான் கற்ற கல்வி அரணை இளமையன் ஏமா புடைத்து. ஓகே அக்கா, அதுக்கு அதிகாரம் என்னம்மா? டைட்டில் 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 கல்வி. நம்பர் தெரியுமா? 398. கிட்ட வச்சு சொல்லுங்க. 398. ஓகே அதுக்கு மீனிங் என்னம்மா? இது அந்த பிறப்பல் கல்வி படிக்கிறதுக்கு நம்பர் சொல்லிட்டோம். 7 பிறப்பலுக்கு வரும். திருப்பி மீனிங் சொல்லுங்க. இப்போ இது பிறப்பல்ல கல்வி படிக்கிறதுக்கு 7 பிறப்பலுக்கு வரும். ஓகே குட் ஜாப். வடு அப்படிங்கிற முறியல் குரல் தெரியுமாமா? தீனால் சுட்ட புண் நுள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு. அது அதிகாரம் என்னம்மா? அடக்கம் ஒடிமை. குரல் நம்பரு? 129. ஓகே 129 சொல்லு. மீனிங் என்னம்மா? கையோட தீனால சுட்டா ஆறி போய்கும். ஆனால் நீ வாயோட இன்னாத வார்த்தையை சொன்னால் ஆறி போய்காது. தெனின் அப்படிங்கிற முடிகிற வார்த்தையில குரல் சொல்லுங்கம்மா. தானும் தவம் இருந்தும் தங்காவியன் உலகம் வானும் வழகாதினேன். அதுக்கு அதிகாரம் என்னம்மா? வான் சிறப்பு. குரல் நம்பர் என்ன? 19. ஓகே மீனிங்கு? மழை இல்லாத இது உலகம்ல தானம் தவம் இருக்காத. குட் ஜாப் குட் ஜாப் குட் ஜாப்மா. இங்க நில்ல நில்ல. அடுத்தது என்ன? அனௌன்ஸ் பண்ணுறப்ப இங்கே இருக்கலாம். சரி செகண்ட் ஃபர்ஸ்டா சொல்லுதா? செகண்ட் தானே. ஸோ இதில் வந்து க்ளோஸ் கால் தான். ரெண்டாவது ப்ரைஸ் வந்து பிரகலாத் இல்லை, பிரகலாத். முதல் பரிசு வந்து கைரா. மற்ற பார்ட்டிசிபெண்ட் பண்ண கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரண்ட் டெஸ்கில் இருக்குது. ஸோ கிட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முட்டா மேடம் 11 to 15. நீங்களே சொல்கிறீங்களா? கூப்பிட்ருங்க. புகழ், ஸ்ரீதன்யா அண்ட் கருண் மேடைக்கு வாங்கப்பா ப்ளீஸ்.
அடுத்தது நான் சொல்கிறேன். இது வந்து எண்டிங் வேர்டு ஒன்று, மீனிங் ஒரு குறளுக்கு எண்டிங்கு, ஒரு குறள் மீனிங்கு, அப்புறம் தொடக்கமா? அதிகாரம் ஒருத்தவங்களுக்கு அதிகாரம் ஒன்று. மீனிங் ஒன்று, எண்டிங் வேர்டு எண்டிங்ல வேர்டு. ஸோ அடுத்த இது வந்து 11லேருந்து 14 வயசு குரூப்பு. இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குறள் வந்து கடைசி வார்த்தை கொடுப்போம். அப்புறம் வந்து ரெண்டாவது அது என்னென்னா, அந்த குறள் அந்த கடைசி வார்த்தை சொன்னால் அதிகாரம், குறள், எண், அப்புறம் அதனுடைய பொருள் எல்லாமே சொல்லணும். அடுத்தது வந்து அதிகாரம் கொடுப்போம். அப்போ வந்து நீங்கள் எண், குறள், மீனிங் முழுசு சொல்லணும். மூணாவது வந்து நாங்கள் பொருள் சொல்லுவோம். அந்த பொருளுக்கான குறளையும் அதிகாரம், எண் 3 சொல்லணும். சரியா? 3 குறள் ஆளுக்கும் ஒருத்தருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. இந்த பக்கம் வந்துக்கிறீங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க. உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். புகழ். ஓகே, இப்போ நான் கடைசி வார்த்தை சொல்லுவேன் குறளில். நீங்கள் வந்து குறள் சொல்லணும், அதிகாரம் சொல்லணும், பொருள் சொல்லணும், நம்பர் சொல்லணும். சரியா? கயிறு. அதிகாரம் வந்து காலமறிதல். பருவத்தோடு ஒட்டு ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிற்று. ஓகே, அதுக்கு பொருள் சொல்லுங்கம்மா. நம்ம காலத்தோடு பொருத்துமாறு இருந்தோம்னா நம்ம செல்வத்தை கயிறு கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி. ஓகே, நம்பர் என்னம்மா? குறள் நம்பர் நம்பர் 475. ஓகே, நான் சொல்லித்தர முடியாது இல்லையா? அடுத்தது சொல்கிறேம்மா. ஓகே, இப்போ அதிகாரம் சொல்லுவேன், நீங்கள் அது குறள் சொல்லணும், எல்லாமே சொல்லணும். குற்றங்கடிதல். வருமுன்னர் காவாத்தான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோறு போல கெடும். நம்ம வாழ்க்கையில் ஒரு தப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம தள்ளி நிற்கணும். அப்படி நம்ம தப்புக்கு தள்ளி நிற்கலினா ஒரு வைக்கோல் தீக்கிட்டிஞ்சு எரிஞ்சு போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் கெட்டு போயிடும். ஓகே, அதுக்கு நம்பர் என்னம்மா? குறள் நம்பர் நம்பர் தெரியாது. சரி, கிட்ட வச்சுக்கோங்க மைக்கு. நம்பர் தெரியாது. ஓகே, தெரியல. ஓகே, இப்போ நான் பொருள் சொல்லுவேன், அதுக்கு அது குறள் சொல்கிறீங்களா, கண்டுபிடிக்கிறீங்களா? எப்பொருள் யார் யார் கேட்டாலும் அதை வந்து நம்ம மெய்ஞானத்தால் கண்டுபிடிக்கணும், அது பொருள் உண்மையா இல்லையான்ட்டு. அதான் பொருள். அதுக்கு குறள் என்னம்மா? அறிவுடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குறள் நம்பர் என்னம்மா? நம்பர் தெரியாது. கிட்ட வச்சு சொல்லிக்கோங்க. நம்பர் தெரியாது. ஓகே, தெரியல. சாப்டர் சொல்லிட்டு நம்பர் சொல்லு. ஓகே, குட் ஜாப். மைக். உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. கருண். நேராக பாருங்கள். ஓகே, நான் இப்போ கடைசி வார்த்தை சொல்லுவேன், குறள் சொல்லணும், பொருள் சொல்லணும், அதிகாரம், நம்பர் சொல்லணும். மைக் கிட்ட வச்சுக்கோங்க. கெடும். செய்யத்தக்க. செய்தக்க அல கிட்ட வச்சு சொல்லுங்க. தெரிந்த செயல் வகை செய்தக்க அல கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். நம்பர் தெரியுமாமா? 175. பொருள் தெரிந்த செயல் வகை. மீனிங்கு? மீனிங்கா? சரிங்க. செய்யக்கூடாத செயல்களை செய்தால் கெடுவான், செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் இருந்தாலும் கெடுவான். ஓகே.
இப்போ அதிகாரம் சொல்கிறேன், குறள் சொல்லணும், பொருள் சொல்லணும், நம்பர் சொல்லணும். அதிகாரம் வந்து கூடா ஒழுக்கம். கூறா ஒழுக்கம் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலிந்தோல் போர்த்து மெய்ந்தற்று. அது ஒரு மீனிங் வருது. சத்தமாக மைக் கிட்ட வச்சு சொல்லுங்க. மைக் கிட்ட வைங்கம்மா. சத்தமாக சொல்லுங்க. சரி, எதுனாலும் மைக்கில் சொல்லுங்க. சரிங்க. சரிங்க. உனக்கு என்ன மீனிங் தெரியுமா சொல்லு. நாம் எதிர் இருப்பவர்களே கொடுமையாக சொல்லலாம், ஆனால் எதிர் இல்லாத போது சொல்லக்கூடாது. ஓகே, குறள் நம்பர் தெரியுமா அதுக்கு? 263. அடுத்தது வந்து இப்போ குறள் பொருள் சொல்லுவேன், அதுக்கு என்ன குறள் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம முகம் மலர்ந்து நல்ல வார்த்தைகளை பேசுறது வந்து நம்ம பெரிய உதவி செய்யறதை விட பெருசு. இனியவை கூறல் அகன் அமர்ந்து ஈதலின் நன்று முகன் அமர்ந்து இன்சாம் ஆக பெறின். அது ஒரு மீனிங் வருது. அது மீனிங் நான் சொல்லிட்டேன். சரிங்க. குறள் நம்பர் தெரியுமா? 92. அதிகாரம் சொல்லு. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீதன்யா. ஓகே, இப்போ கடைசி வார்த்தை சொல்லுவேன், அது குறளும் பொருள் அதிகாரம் சொல்லணும், நம்பர் சொல்லணும். கனி. ஃபர்ஸ்ட் சொல்லட்டுமா? கூறாமை. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானியர் வையக்கனி. அதுக்கு அதிகாரம் என்னம்மா? குறிப்பறிதல். நம்பர் தெரியுமா? 701. ஓகே, பொருள் சொல்கிறீங்களா? மீனிங்கு? அதோட மீனிங் என்னன்னா 701. கிட்ட வச்சுக்கோங்கம்மா, கிட்ட வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட ஒன்றுமே சொல்லாமவே அவங்க என்ன சுச்சுவேஷன் இருக்காங்கன்ட்டு கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் வந்து ஒரு பாட்டு மாதிரி. அடுத்தது வந்து அதிகாரம் சொல்லுவேன், நீங்கள் வந்து குறள் சொல்லணும், நம்பர் சொல்லணும், பொருள் சொல்லணும். அதிகாரம் வந்து மெய்யுணர்தல். எப்போது எத்தன்மை தாயனம் அப்போல் மெய்ப்போல் காண்பது அறிவு. ஓகே, அது நம்பர் என்னம்மா? 355. கிட்ட வச்சுக்கோங்கண்ணா. 355. பொருள் சொல்கிறீங்களா? அதோட மீனிங் என்னன்னா, ஒரு பொருளை பார்த்து நீங்கள் அதை உருவத்தை பார்த்தே மயங்கக்கூடாது, அது உண்மையாலுமே எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஓகே, உங்களுக்கு மூணாவது. ஓகே, இப்போ வந்து நான் குறளோட பொருள் சொல்லுவேன், அதோட குறள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள். இப்போ நம்ம பேச்சை கேட்காதவங்களும் நம்ம பேச்சை கேட்டு நம்மக்கிட்ட பயப்படுற மாதிரி இருக்கும் பேசணும் அப்படிங்கிறது தான் அது பொருள். அதோட அதிகாரம் குறள் நம்பர் சொல்கிறீங்களா? சொல்வன்மை கேட்டால் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வெட்ப மொழிவதாம் சொல். நம்பர் என்னம்மா? 400. கிட்ட வச்சு சத்தமாக சொல்லுங்க. 406. நம்பர் 406. 406. 463. 463. 463. ஓகே, குட் ஜாப். சொல்லியாச்சு. ஓகே, தேங்க்யூம்மா. அங்கே இருங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த குரூப்பில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து ஸ்ரீதன்யா, முதல் பரிசு வந்து புகழ்.
கிட்ஸ் அருமையாக திருக்குறள் சொன்னாங்க. இப்போது இந்த ஒர்க் ஷாப்பை வந்து பாஸ்ட் 2 வீக்ஸாக கண்டக்ட் பண்ணி எவ்ரி வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே கிட்ஸுக்கு எல்லா திருக்குறளும் மனப்படமாக சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு மிக்க மிக்க நன்றி. கோவா அவர்களுக்கு டிஎம்எம்மோட சின்ன பரிசு. சித்ரா மேடம் நீங்கள் வாங்க. ஃபைனலி பத்மா மேம்.